திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்போம். வணக்கம் விவேக், இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க? முக்கிய நபர்கள் பத்தி சொல்லுங்க விவேக். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் நடக்கும் முதல் கூட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் திமுகவின் 65 மாவட்ட செயலாளர்கள், அதேபோல 88 எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் 4 பேர் என உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருந்தார், இன்று நடக்க உள்ள இந்த கூட்டத்திற்கு பொதுவாக கட்சியின் ஆக்கப்பணி தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறார். அதேபோல திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் சரியாக காலை 10:25 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் கட்சியில் திமுக எம்பிக்களான கனிமொழி, அதேபோல டிகேஎஸ் இளங்கோவன், RS பாரதி மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இவரை தவிர்த்து எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி, அதேபோல சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டம் சரியாக 10:25 மணிக்கு துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுவது, அதேபோல திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் ஆகிய இடைத்தேர்தலுக்கு தயாராகுவது, மாவட்ட வாரியாக கட்சியை பலப்படுத்துவது மற்றும் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ள அந்த பூத் கமிட்டிகளின் தற்போதைய நிலை என்ன, அதேபோல கட்சியின் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது தொடர்பாகவும் உள்ளிட்ட விஷயங்கள் இது முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் தற்போது உள்ள அரசியல் சூழல் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு அதிகாரம் உண்டு என அறிவிப்பு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழக அரசு இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். இது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் விஷயத்தில் தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் தீர்மானம் இருக்கலாம். அதேபோல பெட்ரோல் டீசல் உயர்வு நாளுக்கு நாள் உயர்ந்தே கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் இருக்கும். இதைத் தொடர்ந்து திமுக தரப்பில் முக்கியமாக குட்கா வழக்கில் சிபிஐ சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர், அதேபோல டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோரை கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை திமுக ஏற்கனவே வைத்துள்ளது. இது குறித்து ஒரு தீர்மானம் இருக்கலாம். இவ்வளவு கூடுதல் தீர்மானமாக இருக்கும். ஆனால் கட்சிக்கு முறையாக கட்சியை பலப்படுத்தும் வகையில் இந்த கட்சி ஆக்கப்பணி என்பது இது பிரதான நோக்கமாக பிரதான ஆலோசனையாக இருக்கும் என தெரிகிறது. குறிப்பாக அடுத்து ஒரு தேர்தலுக்கு கட்சியை பலப்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் முழுமையாக பலப்படுத்தும் வகையில் இந்த கூட்டம் இருக்கிறது. தற்போது வரும் 12 மணி வரை இந்த கூட்டம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தற்போது இந்த விஷயங்களாக பேசப்பட்டு இறுதியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை பொறுத்தவரை வரும் 10ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு திமுக தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் திமுக தனிப்பட்ட முறையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாமா? அதே போல குட்கா அந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல அமைச்சர் மற்றும் ராஜேந்திரன் டிஜிபி அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாமா? அது போன்ற தொடர்பான ஒரு போராட்ட அறிவிப்பு கூட இந்த கூட்டத்தில் முக்கியமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் முக்கியமாக இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. குறிப்பாக திமுக செயல் தலைவராக செயல்பட்ட ஸ்டாலின் 1.5 ஆண்டுகளாக கட்சி ரீதியாக மிக சிறப்பாக செயல்பட்டார். கட்சியில் உள்ள அனைத்து பணிகளும் மிக சிறப்பாக கொண்டு சென்றார். அதில் முத்தாய்ப்பாக பார்ப்பது கட்சியில் மாவட்ட வரை அனைத்து மாவட்டத்தில் உள்ள பிரதிநிதிகளை கூப்பிட்டு நேரடியாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சென்னை கலைஞர் அரங்கத்தில் நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுவது கட்சியின் அடிப்படை, அதாவது ஒன்றிய செயலாளர்கள், உள்ளாட்சி, அதாவது மாவட்ட செயலாளர் துவங்கி உள்ளாட்சி செயலாளர் வரை அனைவருமே வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சி நிலை என்னவா இருக்கிறது, கட்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சனை என்ன, அதை எப்படி சீர்படுத்துவது, யாருக்கு கட்சி வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம் என்பதெல்லாம் கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சில மாவட்டங்களிலும் தேவையான சில நிர்வாகிகள் நீக்கம் கூட செய்யப்பட்டார்கள். அப்படி கட்சியை சரி செய்யப்பட்டு கட்சியில் உள்ள பிரச்சனை சரி செய்து கட்சியை பலப்படுத்தும் வகையில் ஏற்கனவே ஈடுபட்டார். அந்த பணிகள் முடிந்த 65 மாவட்டங்கள் ஆய்வுக் கூட்டம் முடிந்த நிலையில் தற்போது திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போது ஏற்கனவே ஆய்வுக் கூட்டம் முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த கட்சி பலப்படுத்தப்பட்ட நிலையில் இது அடுத்த கட்ட தேர்தலுக்கு சிறப்பாக இந்த கட்சியை கொண்டு செல்வதற்காக மாவட்ட வாரியாக பலப்படுத்தும் வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுவது, திருவாரூர் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கு தயாராகுவது, இவையெல்லாம் முக்கியம். குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கு மற்ற சில கட்சிகளை சேர்ந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அதற்கு தேர்தல் பொறுப்பாளர் நியமிப்பது தொடர்பாக விஷயங்கள் கூட பேசப்படும். அதே போல இந்த பூத் கமிட்டி விஷயமும் முக்கியமாக ஒவ்வொரு மாவட்ட வழியாக அந்த வாக்காளர்கள் சேர்க்கை விவரத்திலாம் யாரா நீக்கப்பட்டிருக்கிறார்கள், போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் கட்சி நிர்வாகிகள் அவரவர்கள் மாவட்ட வாரியாக அந்த களப்பணியில் ஈடுபட்டு சரி செய்ய வேண்டும் என்ற ஏற்கனவே
ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த சூழலில் அது குறித்தும் இதில் பேசப்படும். இப்படி இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்த கூட்டம் முடியும் வகையில் நாம் ஏற்கனவே சொல்ல போல இந்த முக்கிய தீர்மானங்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் துவங்கிய உடனே வேலூர் மாவட்ட சார்பில் தேர்தல் நிதியாக 1 கோடி ரூபாய் நிதியை கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இதே போல தேர்தல் நிதியை திரட்டுவது தொடர்பானவும் இந்த முக்கிய ஆலோசனை விவாதிக்கப்படும். ஆக இந்த மாவட்டம் போல மீதமுள்ள 64 மாவட்டத்திலிருந்தும் தேர்தல் நிதியை பெறும் வகையிலும் அதற்கான ஆலோசனைகளும் அவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும். இப்படி இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.